ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் லாவண்யா பேசுகிறேன், ஹேர் கேர் ரொட்டீன் சேனல்லேருந்து. இன்றைக்கி ஹேர் பேக் சிம்பிளாக நல்லா திக்காக லாங்காக 3 மாதத்தில் வர மாதிரி ஹேர் பேக் பார்க்கலாம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே ஹேர் பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா உளுந்து நைட்டே நல்லா ஊற வச்சுருக்கணும். உளுந்து நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை கருமத்தன்மையும் நல்லா முடி லாங்காக வளர வைக்கும். தேங்காய் பால் நம்மளுக்கு விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நல்லா இன்டேக்கும் எடுத்துக்கோங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்குமே ரெண்டத்தையும் அரைச்சிட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த பால் மட்டும்தான் தேவை. தேங்காயும் அந்த கருவேப்பிலையும் அந்த சக்கை தேவையில்லாதனால நல்லா புளிஞ்சுங்க. அதில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இதுதான் நம்மளோட ஹேர் பேக் மெயின் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எடுத்த பிறகு பால் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஃபில்ட்ரு பண்ணி அதையே ஊற்றுக்கோங்க. கருவேப்பிலையும் தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டு எவ்வளோ திக்க எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பைன் பேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மாற்றிட்டு அழகாக பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வருது. இதில் விட்டமின்ஸும் கால்சியமும் மினரல்ஸு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் எதுக்கு போடுறோன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆலிவ் கேஸ்டர் ஆயில் முடி இல்லாத இடத்துல கூட புது முடியை வளர வைக்கும். நல்லா லாங்காக திக்காக நல்லா வளர வைக்கும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் ஏர் பேக் போடலாம். 2 சைடும் எப்போயுமே ஏர் பேக் போடுறது முன்னாடி 2 சைடும் சிக்கி எடுத்து நல்லா ஆயில் வச்சுட்டு ஒரு நாள் முன்னாடி ஆயில் வச்சுருங்க, இல்லை 1 ஹவர் முன்னாடி ஆயில் வச்சுருங்க. அப்புறம் போடுறதுக்கு முன்னாடி ஏர் பேக் போடுறதுக்கு முன்னாடி 2 சைடும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஏர் பேக் போடலாம். இதில் ஏர் பேக் போடுறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்மூத்தாக விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் 3த்துலேயும் கலந்தது. 3 மாதத்துலேயே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். முடி இல்லாதவங்களுக்கு எல்லாம் முடி நல்லா வளரும். அப்புறம் இதில் ஒரு சின்னதாக கேப் வந்தாலும் அப்புறம் அங்கே முடி இல்லாமல் போய்டும். அதனால் ஃபுல்லாக போடுங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அந்த இடத்துல முடியில்லா தன்மையே கறிவேப்பிலை, நம்ம தேங்காய் பால் எல்லாமே 3மே சேர்த்துருக்கு. முட்டை பிடிக்காதவங்க தயவு செஞ்சு உளுந்து போட்டுக்கோங்க. முட்டைலையும் மினரல்ஸ் என்ன இருக்கோ அதே மினரல்ஸ் தான் இந்த உளுந்துலேயும் இருக்குது. போடுறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். லாங்காக திக்காக 3 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். அதனால் ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போடுங்க. வாரத்தில் 2 டைம் 3 டைம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் ஆகுறதில்ல, எதுவுமே ஆகுறதில்ல. உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை தேங்காய் பால் அதெல்லாம் இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. உளுந்தில் வடை சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 டைம் எடுத்து வடையும் சாப்பிடுங்க. அது மினரல்ஸ் அவ்வளோ இருக்குது. கால்சியம், புரோட்டீன் எல்லாமே மினரல்ஸ் அவ்வளோ இருக்குது. நல்லா சிம்பிளாக பண்ணலாம். 3 இன்க்ரீடியன்ட், ரொம்ப இன்க்ரீடியன்ட்லாம் தேவையில்லை. வீட்டில் கிச்சனில் இருக்கிற இதை வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும். சரிங்களா? அப்போ இந்த 2 சைடும் ஒரு சைடு போட்டாச்சு, இன்னொரு சைடு போடலாம். இன்னொரு சைடு அதே மாதிரி தான் ஒரு சின்ன கேப் விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக கீழே உச்சந்தலையிலேருந்து கீழே வரை எப்போயுமே ஹேர் பேக் போட்டால் அப்படியே தான் போடுங்க. நம்ம மேலே மட்டும் போட்டிங்கன்னா அப்புறம் கீழே வளர்கிற தன்மையே கம்மியாயிடும். அப்புறம் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஹேர் பேக்கு 3 மடங்கு அளவுக்கு ஒரு சிம்பிளாக நீங்கள் வீட்டில் வச்சு நல்லா பண்ணுங்கள். தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதை தான் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேறு ஹேர் பேக் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஆயிலும் ஒரு நாள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா? 2 சைடு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு கேப் கூட வரல. நெத்திக்கிட்ட எல்லாமே போட்டிருக்கேன். அலர்ஜி மாதிரி எதுவுமே ஆடுறதில்ல. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். ஹேர் 20 நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ண பாருங்கள் எவ்வளோ பவுன்ஸ், எவ்வளோ அழகாக சில்கியாக இருக்குது பார்த்தீங்கன்னா? ஒரு முடி கூட வர்றதில்ல. அதனால் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்களே. உங்களுக்கு ஷீகாக்காய் ஷாம்பு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நானே தயாரிச்சிருக்க ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.